எல்லாருக்கும் குட் மார்னிங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா, நான் பசங்களை காலையில் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் அப்படியே என்னோடய ரொட்டீன் ஒர்க்கெல்லாம் இந்த வீடியோவில் இருக்கும். காலையில் அந்த லன்ச் கட்டி கொடுக்குற வரைக்குமே மைண்டு ஒரு ஸ்டேபிளாகவே இருக்காதுங்க. என்ன வேலை செஞ்சிட்ருக்கேன்னே தெரியாது. இந்த பக்கம் ஒரு வேலையை பாதியிலே செஞ்சு முடிச்சிருப்பேன், அப்புறம் அந்த பக்கம் அடுத்த வேலையை ஆரம்பிச்சிருப்பேன். அப்படி எந்த வேலையுமே முழுசாகவே முடிஞ்சிருக்காது. அதுக்கு நடுவில் காஃபி வேணும்பாங்க, இன்னொருத்தவங்க பார்த்திங்கன்னா எனக்கு டீ போட்டு கொடு அப்படிம்பாங்க. வீட்டில் இருக்கிறவங்க அவங்களையும் பார்த்து சீக்கிரம் ஹஸ்பண்டு போகிறதுக்குள்ளே பசங்களுக்கும் லன்ச் ரெடி பண்ணணும், அவங்களுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வைக்கணும். அதனால் அப்படியே கடகடன்னு ஒரு பக்கம் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்துக்கும் முடிச்சிட்டேன். இப்போ லன்ச் தான் பண்ணிகிட்ருக்கேன். பசங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு சாம்பார், அப்புறம் முட்டை பொரியல் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா சாம்பாருன்னா கண்டிப்பாக அவங்க முட்டைன்னா சாம்பாரை சேர்த்தி சாப்பிட்ருவாங்க, இல்லைன்னா சாம்பாரா அப்படின்னு நினச்சிட்டே சாப்பிடுவாங்க. அதனால் சாம்பாரும் முட்டையும் காம்பினேஷன் ஓரளவுக்கு என் பசங்க சாப்பிடுவாங்க. அதனால் நான் அதை ரெடி பண்ணிகிட்ருந்தேன். சில பேர் நினைக்கலாம், இதெல்லாம் என்ன யூடியூப்பில் இப்படியெல்லாம் வீடியோ போடுறதுனால என்ன பிரயோஜனம், டைமிங் தான் வேஸ்ட்டு அப்படின்னெல்லாம் நினைப்பாங்க. ஏன் வீடியோ போடுற எங்களுக்கே சில நேரத்தில் அப்படி தான் இருக்கும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், சும்மா இல்லை. நான் வீட்டுக்குள்ளே இருக்கேன், எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற சமயத்தில் நான் இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக டெய்லியும் நான் பண்ணுற வேலைகளை ஒரு ரொட்டீனாக எடுத்து நான் விலாக் போடுறேன். இதை பார்க்கும்போது சில பேருக்கு அது யூஸ் ஆகலாம். போர் அடிக்கிற நேரத்தில் இந்த வீடியோ கூட சில பேர் பார்க்கலாம். இல்லைப்பா போர் அடிக்குதுன்னு ஸ்கிப் பண்ணிட்டு கூட போவாங்க. இந்த ஒரு விஷயம் யூடியூப் இது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதானால எனக்கு தெரியலைங்க. எனக்கு போர் அடிக்காத வரைக்கும், நான் டயர்ட் ஆகாத வரைக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய சேனலில் நான் வீடியோஸ் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிட்டு தான் இருப்பேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த மந்த்து பார்த்திங்களா, நல்லா ஜோன்னு மழை பேஞ்சிட்டே தாங்க இருக்கும். அதுவும் எங்கள் ஊர் பொள்ளாச்சி, இப்போ நாங்கள் இருக்கிற இடம் நல்லாவே மழை பேஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. வெயில் வராதா அப்படின்ற அளவுக்கு நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்குற அளவுக்கு இந்த மழை கொட்டிகிட்டே இருக்குது. ஆலியார் டேமெல்லாம் நல்லா நிறைஞ்சு தண்ணியவே திறந்து விட்டுருக்காங்க. எல்லா பக்கமும் ஃப்ளோவாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி தான் வெயில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்திருக்கு. ஸோ வெயில் சமயத்தில் என்னெல்லாம் வேலை செய்யணுமோ அதெல்லாம் அந்த பக்கமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா துணி எல்லாம் காய போடுறது பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூம் அதுக்குன்னு ஒதுக்கி துணியெல்லாம் காய போட்டுட்ருக்கோம். அந்தளவுக்கு வெயிலே இல்லாமல் ஆயிடுச்சு. இதனால் இன்றைக்கி வெயில் அடிக்கிறனால எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து வெயிலில் போட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பாத்திரமெல்லாம் எடுத்து நல்லா கழுகி வெயிலில் வைக்கணும். இந்த மாதிரி வெயில் சமயத்தில் என்னெல்லாம் வேலை செய்யணுமோ அதெல்லாம் சீக்கிரம் வெயில் போகிறக்குள்ளே பண்ணணுமேன்ட்டு இந்த பக்கம் கிச்சனில் எல்லாம் பண்ணிகிட்ருந்தேன். ஒரு டிப்ஸுங்க என்ன தெரியுங்களா, நம்ம ஒரு பக்கம் வேலை பண்ணிகிட்ருக்கோன்னா அப்படியே நம்ம பக்கத்தில் எடுத்து போட்டு வச்சுருப்போம் பார்த்திங்களா, அதெல்லாம் அப்பப்போ அந்த கழுகுறத இடத்துக்குள்ளே தூக்கி போட்டுட்டோம்னா நமக்கு அந்த கவுண்டர் டாப் வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா ரொம்ப மெஸ்ஸியாக தெரியாது. இப்போ நான் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதாவது ஒரு சமையல் நடந்துகிட்ருக்குன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் எதெல்லாம் கழுகணுமோ அதெல்லாம் கொண்டு போய் கழுகுறதுக்குள்ளே போட்டுருவேன் அப்படியே கையோடையே. அதுக்கப்புறமா எல்லாம் முடித்ததுக்கப்புறமா தான் கழுகுவேன். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, செய்யவே கழுகி வச்சிடலாம் அப்படிம்பாங்க. ஆனால் அப்படி கண்டிப்பாக பண்ணவே முடியாது, ஒழுங்காகவே கழுக மாட்டோம். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, அங்கங்கே என்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து பாத்திரம் கழுகுறதுக்குள்ளே போட்டுருவேன். என் வேலை முடிய போகிறதுக்குள்ளே, சமையல் முடிக்கிறதுக்குள்ளே எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு அந்த கவுண்டர் டாப்பை அப்போவே ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி விட்டுருவேன். அதுக்கப்புறமா நம்ம பாத்திரம்லாம் கழுகி முடித்ததுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்கிற ஏதாவது ஜெல் இருக்கும் இல்லைங்களா, வாஷிங் ஜெல் வச்சுட்டு அப்படியே அந்த கவுண்டர் டாப்பை ஒரு நல்ல ஸ்மெல். இப்போ நான்லாம் ஒரு ட்ராப் கம்ஃபர்ட்டு போட்டு, அப்போ சிலப்போ டெட்டால் ஒரு ட்ராப் விட்டுட்டு அந்த கவுண்டர் டாப்பை ஃபுல்லாக தொடச்சி விட்டுருவேன் டெய்லியுமே.
சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த பக்கம் கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன்னா அப்படியே இந்த பக்கம் டைனிங் டேபிள் வந்து எங்கள் வீட்டில் குட்டியாக இருக்கிறதுனால க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குதுங்க. ஏன்னா சாப்பிடும்போது அந்த சாப்பாடை தவிர மற்ற எல்லா ஐட்டங்களும் இந்த டைனிங் டேபிளுக்கு மேலே தான் இருக்கும். அது எல்லாத்தையுமே எடுத்து அது இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மத்தியானம் செஞ்ச சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து நான் எடுத்து வைப்பேன். எந்த ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் கட் பண்ணி டேபிள் மேலேயே அப்படியே போட்டுருவாங்க. எவ்வளோ சொன்னாலும் அது அப்படியே தான் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பசங்களுக்கெல்லாம் ஒரு வழியாக லஞ்செல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இதை எனக்கு கொடுத்ததுக்கப்புறமா தான் எனக்கு வந்து அது ஒரு பெரிய நிம்மதியே இருக்கும். அது வரைக்கும் யார் என்ன பேசினாலும் என் காதுலேயே விழுகாது. அந்த மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துகிட்டே இருப்பேன். அந்த லஞ்ச் பேக் கொண்டு போய் நான் வெளியில் வச்சதுக்கப்புறமா தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இருக்கும். இனி மெதுவாக பண்ணலாம்ப்பா ஒரு வேலையாக அப்படின்னு இருக்கும். பாப்பாங்கெல்லாம் அந்த கேஜி அதாவது ப்ரீகேஜி எல்கேஜிலாம் படிக்கிற வரைக்குமே நான் சாப்பாடெல்லாம் தாளித்த சாப்பாடு தான் கொடுத்துட்ருந்தேன். இந்த லெமன் ரைஸு அப்புறம் டொமேட்டோ ரைஸு அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருந்தேன். ஆனால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறமாவே ஆஸ் யூஷுவல் எப்போவுமே நம்ம குழம்பு ரசம் தயிர் அப்படி தான் மத்தியானம் கொடுத்து விட ஆரம்பிச்சிட்டேன். அது இப்போ அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரையாக கொடுக்காம அதாவது சாப்பாடு தாளித்து கொடுக்கறத விட இந்த மாதிரி சாம்பார் ரசம் அப்படி கொடுத்து பழகிட்டிங்கன்னா அவங்க சீக்கிரம் மிங்கிள் ஆகிடுவாங்க. நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு வச்சாலும் சாப்பிட்டுக்குவாங்க. அதுதான் வேணும் இதுதான் வேணும்னு கேட்க மாட்டாங்க. இப்போல்லாம் பாப்பா வந்து சாயங்காலம் வந்தால் கூட ரசம் இருந்தால் கொடுமா நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்குறா. ஏன்னா அவளுக்கு அது வந்து பழகிடுச்சு. நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நல்லா வெயில் அடித்தனால உப்பு பாட்டில் வந்து கழுவிட்டு வெயிலில் வைக்கலான்னு சொல்லி கழுவிட்டுருக்கேன். உப்பு மட்டும் எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா உப்பு மட்டும் காலியாக விட மாட்டார். காலியாக போகுதுன்னாவே கடையில் போய் டக்குன்னு வாங்கிட்டு வந்து அதை எப்போவுமே நிரம்பி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடுவார். அவர் இன்றைக்கி வாங்கிட்டு வந்ததுமே உப்பு ஜாடியெல்லாம் கழுகி வெயிலில் வச்சுட்டு அதை நிரப்பி வச்சிருன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் வந்து பாத்திரங்கள்லாம் எல்லா வேலையும் முடிஞ்சது, எல்லாமே கொடுத்தாச்சு. அப்புறம் ஒரு செட் ஆஃப் துணியெல்லாம் போய் காய போட்டேன். இனி அடுத்தது போட்டு ஓடிட்டுருக்கு. அதுக்குள்ளே பாத்திரம்லாம் கழுகி வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து அது இடத்துல வச்சிட்ருக்கேன். இந்த பாத்திரம் கழுகுற வேலை முடிஞ்சிச்சுன்னா கிச்சன் ஓவருங்க. அதுக்கப்புறம் சாயங்காலம் தான் வருவேன் இதுக்குள்ளே. அது வரைக்கும் வரமாட்டேன். சாயங்காலம் தான் வருவியான்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த வேலையெல்லாம் எனக்கு முடிக்கிறதுக்கே ஒரு மத்தியான சமயம் ஆகிடும் எனக்கு. திடீர்னு நடுவில் வந்து எங்கள் மாமியார் சீரியல் போட்டு கொடுக்க சொல்லுவாங்க. சீரியல் போட்டு கொடுக்க போவேன். அப்புறம் நானும் அங்கேயே உட்காந்துருவேன். கொஞ்ச நேரம் அப்படியே சீரியல் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் போய் குளிக்கவே போவேன். ஏன்னா எனக்கு குளிச்சுட்டு வந்து நான் இந்த சமையலெல்லாம் பண்ணேன்னா கண்டிப்பாக எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அதனால நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் போய் குளிப்பேன். அதனால் இப்போ வந்து எல்லாத்தையும் கழுகி வச்சுட்டு குளிக்க போயிட்டு அதுக்கப்புறமா தான் ரெஸ்ட் எடுக்கிறதே.